ஆதார் கன்சென்ட் ஃபார்ம். ஓகேவா, யார் யார் ஒப்புதல் படிவம்னு சொல்லுவோம். பட் இது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பட் அதுக்காக தான் அது என்ன, அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, அதை நம்ம எப்படி அப்லோட் பண்றது, பட் அது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண ஒரு பென்ஷன் ஸ்கீம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது நீங்க எங்கேயும் போய் நீங்க வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன ஃபார்ம், அது என்ன சார் அதோட யூஸ் அப்படின்றத கேட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இது எங்க வரும் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நீங்க இ-சேவையில கொடுத்து பண்ணாலும் சரி இல்ல நீங்களே பண்ணாலும், பட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் மோடுக்கு போகும். ஓகே, அந்த டாக்குமெண்ட் மோட்ல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகே, பட் அது எப்படி வரும்ன்றதை நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் அதுல வந்து கிளிக் பண்ணேனா அதுல வந்து அப்ளிகன்ட்டோட போட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சென்ட் ஃபார்ம். ஓகே, பட் என்ன இருக்கு அந்த ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் தான் என்னன்னு நான் சொல்ல போறேன். அந்த ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்ன்றதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிடிஎஃப்ல இருக்க போட்டோ எல்லாத்தையும் நீங்க எடிட் பண்ணி வச்சுங்க. எடிட் பண்ணிட்ட உடனே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இப்போ செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட நம்பர்ல வந்து டாக்குமெண்ட் நம்பர் 1 போட்டு இல்ல ஆட் கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுடைய ஃபைல் லொகேஷனுக்கு போவோம். அதுல போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கீழே ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்னு ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்க. ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் இருக்குங்களா, டவுன்லோட் ஆதார் கன்சென்ட் ஃபார்ம். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆதார் ஒப்புதல் படிவம். நீங்க அந்த ஒப்புதல் படிவம் சொன்னல ஒப்புதல் சீட்டு, அந்த ஒப்புதல் சீட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரியே இதுவும் ஒரு படிவம் தான். ஓகே, பட் அது நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது தான் வரும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஷோவே ஆகும். ஓகே, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அப்லோட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஒப்புதல் படிவம். இது அங்கீகாரம் பெற்ற ஒப்புதல். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதற்கு எனது ஆதார் எண் மற்றும் பெயர் உள்ளிட்ட தகவல்களை பெற ஒப்புதல் அளிக்கிறேன். எனது அடையாளம் சார்ந்த தகவல்கள் அங்கீகாரம் சரிபார்த்தல் காரணத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியப்படுத்துள்ளது. ஓகேவா, பட் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும் என்னோட ப்ரூஃப் என்னோட ஆதார் நம்பர் தான் அப்படின்றதுக்கான ஒரு உறுதிமொழி ஃபார்ம் தான் இந்த இது. ஓகேவா, ஆதார் கார்டு இரண்டுமே இது ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்னா இங்கிலீஷ்ல, பட் ஆதார் ஒப்புதல் படிவம்ன்ற தமிழ்ல. பட் இதுல வந்து என்னுடைய சுயமுறுதி ஃபார்ம் மாதிரி. ஓகேவா, உங்களுடைய நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரியே இதுவும் எங்களுடைய ப்ரூஃபும் என்னோட ஃபோட்டோஸும் என்னுடைய ஆதார் கார்டு நம்பரும் என்னோடது தான், என்னோட பெயர் தான் அப்படின்றதுக்கான ஒரு உறுதிமொழி ஃபார்ம் தான் இந்த இது. ஓகேவா, இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்ம் ஷோ ஆகும். அது ஷோ ஆனதுக்கப்புறம் இதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இது பண்ணலாம். இது வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கழிட்டு வரும். ஓகேவா, பட் இவ்வளோ எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.